டியூஸ்டேனாவே காலங்காலமாக சாம்பார் தான். ஸோ சாம்பார் வச்சுட்டு சாம்பாருக்கு காரசாரமாக உருளைக்கிழங்கு வச்சுட்டு சாதமும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இது எப்படி பண்ணுங்கிற வீடியோவும் பார்த்துடலாமா வாங்க. ஒரு உலக்கில் அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி முடித்த பிறகு அதே உலக்கில் 2½ கப் ஆஃப் வாட்டர் வச்சு நான் அரிசியை வேக வச்சுட்டேன் சாப்பாடுக்கு. தென் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனியன் சாப் பண்ண போகிறோம். ஆனியன் சாப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கிற போகிறோம். உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக சாப் பண்ணி முடிச்சுட்டு பூண்டு ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்றோம். வெங்காயம் ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு உருளைக்கிழங்கையும் உள்ளே போட்டு அதில் மிளகாப்பொடி, சிக்கன் பொடி லைட்டாக இருந்தால் சிக்கன் பொடி, வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, அதுக்கடுத்து மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அது வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா உருளைக்கிழங்கும் ரெடி. பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும். அது வேறு யாரும் இல்லை, என் மகன் தான். நீ மட்டும் தான் பேசுவியா, நானும் பேசுவேன்னு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான். அதை மட்டும் எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 1 பார்ட் சாம்பார் தான், ரொம்ப ஈஸியான சாம்பார். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு சம அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் ஆட் பண்ணி அது கூட சாம்பார் பொடி, தனி மிளகா பொடி, வீட்டு குழம்பு மிளகா பொடி, உப்பு, சீரகம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க லிட் போட்டு. இதே சாம்பார், இதே ஃபுட்டு, இதே காய் தான் என் 1½ இயர்ஸ் நான் குழந்தைக்கும் நான் கொடுத்தேன். சரி நான் போய் சாப்பிட போகிறப்ப எனக்கு பசிக்குது, நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய். ஒன்று சொல்ல மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய், see you.